அதாவது ஒரு கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அந்த கட்சியில இருக்கிறவன வேணா கொள்கையோட இருக்கிற குதிரைன்னு சொல்லலாம். இவனுங்க பாத்தீங்கன்னா பதவியும் பணத்தையும் ஊழல் பண்றதுக்கு அந்த ஆசை வெறியோட போறவன கழுதைன்னு சொல்லலாம். கழுதை பேரம்னு வேணா சொல்லாங்க. அது குதிரை பேரம்னு சொல்றதையா நல்ல ஒரு மேன்மையான குதிரையை போய் கேவலப்படுத்துறீங்க. கழுதை பேரம்னு வேணா சொல்லலாம். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா முதல் துரோகமே பொதுச் செயலாளர் முடிவு பண்ணி தாவேக்காவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னது மீறி போய் அங்க விஜய் அதெல்லாம் கொடுப்பார் இதெல்லாம் கொடுப்பாருன்னு டீலிங் பேசிக்கிட்டு இவனுங்களா நம்பிக்கையில் அந்த ஓட்டு போட்ட மையில் ஈரம் காய்வதற்குள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அங்க போய் நின்னானுங்க. அப்பயே பாத்தீங்கன்னா இவங்க பண்ணது கொலை துரோகம். அது முதல் துரோகம் அங்க பண்ணிட்டு போனானுங்க. அவரு வேட்டைக்காரர் பீஸ்ட். அவரு இவங்களை அழகா போவாதன்னு சொல்லுவோம். அவர் போன உடனே 2 கிட்னி உருவிட்டு போயிட்டு வாங்கன்னு இவங்களுக்கு அமிச்சு அந்த பக்கம் 10 கோடி 15 கோடி 2 பொது உடைமைக்காரங்களையும் வெளியில இருந்து ஆதரவு வச்சுட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம கொள்கை முழக்க வீரர். அதாவது சமூக நீதிக்காகவே தலித் எழுச்சிக்காகவே நாள் வரைக்கும் முதலமைச்சர் பதவி கிடைக்குமான்னு இங்க டீலிங் பேசிவிட்டு இது கிடைக்கலன்னு ஒரு நாள் தாமதப்படுத்தி அங்க போய் நாள் வரைக்கும் RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு விஜய் சொல்லிவிட்டு அந்த வாயை கழுவாம இப்ப பிரஷ் போட்டு தேய்க்காம கூட அடுத்த நாள் போய் லெட்டர் கொடுத்து அங்க பதவியில சேர்ந்துக்கிட்ட திருமாவளவன்லாம் நம்பி நம்ம ஆட்சி அமைக்க முடியாதுன்னா இந்த பக்கம் இருந்து உருவி அவங்க கிட்ட எல்லாத்தையும் உள்ள இழுத்துட்டு வந்துட்டு கடைசியில இவங்களுக்கே துரோகம் துரோகத்தால் அழியும். இந்த என்ன ஆயுதத்தை நீ எடுக்கிறாயே அதே ஆயுதத்தால் நீ வீழ்த்தப்படுவாங்கிற